எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம எழுதின ஸ்டடி நோட்ஸே நமக்கு புரியாம போறதை விட ரொம்ப கொடுமையான விஷயம் வேற எதுவும் இல்ல. சோ இந்த வீடியோல எப்படி செமையான ஸ்டடி நோட்ஸ் எடுக்கிறதுன்றதுல இருந்து நீங்க எழுதின ஸ்டடி நோட்ஸை யூஸ் பண்ணி எப்படி எக்ஸாம்ல நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்ன்றது வரை பார்க்க போறோம். நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை 3 செக்ஷனா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஒரு பெஸ்டான ஸ்டடி நோட்ஸ் எடுக்க ஃபர்ஸ்ட் நம்மளே எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ங்கிறதுக்கான 4 விஷயங்கள். செகண்ட் செக்ஷன்ல ஸ்டடி நோட்ஸ் எடுக்க என்னென்ன டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. தேர்ட் செக்ஷன் எஃபெக்டிவா ஸ்டடி நோட்ஸ் எடுக்கிறதுக்கான டிப்ஸ் பத்தியும் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் கண்டிப்பா நீங்க எக்ஸாம் டைம்ல ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணவும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்மளே எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ங்கிறதுக்கான 4 விஷயங்கள். 2004ல அலனோர் ஸ்பைஸ், நோயல் இ வில்கின்ற ரிசர்ச்சர்ஸ் பார்மசில செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணும்போது ரெகுலரா கிளாஸ்க்கு எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம வர ஸ்டூடெண்ட்ஸை விட டெய்லி கிளாஸ்க்கு சம்பந்தப்பட்ட லா கேஸ் ஸ்டடிஸை ரெஃபர் பண்ணிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நீங்க ஒரு பெஸ்டான நோட்ஸ் எடுக்கணும்னு நினைச்சா நெக்ஸ்ட் டே அட்டெண்ட் பண்ண போற கிளாஸோட சிலபஸ் மெட்டீரியல்ஸை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. ரெண்டாவது, நீட்டான நோட்ஸ் எடுக்க நீங்க எந்த மாதிரியான பென், பென்சில், ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்றீங்கிறதும் ரொம்ப முக்கியம். சோ உங்களுக்கு கம்ஃபர்டபிளான பென், பென்சில்ஸை யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுங்க. மூணாவது, லென்த்தான கிளாஸ் செஷன்ஸ் இருக்கும்போது டயர்டா, எனர்ஜி இல்லாம ஃபீல் பண்றதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகம். சோ எப்பவும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது கண்டினியூஸா ஹைட்ரேட்டடா இருக்க வாட்டர் பாட்டில் அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுக்கோங்க. அது நீங்க எனர்ஜெட்டிக்கா நோட்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணும். நாலாவது, என்னதான் விதவிதமான பென்ஸ், ஹைலைட்டர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாலும் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் இல்லாம கண்டிப்பா உங்களால பெஸ்டான நோட்ஸ் எடுக்க முடியாது. சோ ஒவ்வொரு கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு 2 நிமிஷம் கண்ண மூடி உங்க மைண்ட பாசிட்டிவா செட் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரினாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது, கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ படிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடும், இந்த கெமிஸ்ட்ரி டீச்சரை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்குன்னு ஏதாவது ஒரு நெகட்டிவான ரீசனை உங்க மைண்ட்ல நினைக்காம இந்த கிளாஸ்ல இருந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்களை கத்துப்பேன், எனக்கு புரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ற பாசிட்டிவான மைண்ட் செட்டை செட் பண்ணுங்க. ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட கிளாஸை கவனிச்சு நோட்ஸ் எடுக்கும்போது உங்களால எவ்வளவு கஷ்டமான சப்ஜெக்ட்ஸா இருந்தாலும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப வரைக்கும் ஒரு பெஸ்டான நோட்ஸ் எடுக்க உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கான 4 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்த்தோம். இப்போ செகண்ட் செக்ஷன் என்னென்ன டிஃபரெண்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கலாம்னு பார்க்கலாம். நம்பர் 1, கார்னல் மெத்தட். 1950ல கார்னல் யூனிவர்சிட்டியோட ஸ்டடி சென்டர் டைரக்டர் வால்டர் பார்க் கண்டுபிடிச்சதுதான் இந்த கார்னல் நோட் டேக்கிங் மெத்தட். என்னதான் இது ரொம்ப பழைய மெத்தட் மாதிரி இருந்தாலும் இன்னைக்கும் நீங்க நீட்டான நோட்ஸ் எடுக்கவும் எக்ஸாம் டைம்ல ஃபாஸ்டா ரிவ்யூ பண்ணவும் இந்த கார்னல் மெத்தட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கார்னல் மெத்தட் அப்படின்றது உங்க பேஜ் ஸ்கிரீன்ல இருக்க மாதிரி நோட்ஸ், கியூஸ் அண்ட் சம்மரின்னு 3 செக்ஷனா பிரிச்சுக்கோங்க. நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நோட் செக்ஷன்ல முக்கியமான பாயிண்ட்ஸை புல்லட்டிங்காவோ இல்ல சென்டென்ஸாவோ எழுதிக்கலாம். கியூ செக்ஷன்ல டீச்சர் சொல்ற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸை எழுதிக்கோங்க. கியூ செக்ஷன்ல நோட்ஸ் மாதிரி நிறைய எழுதாம ஷார்ட்டா உங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. சம்மரி செக்ஷன்ல அந்த நோட் செக்ஷன்ல இருக்க ஃபுல் மெசேஜையும் உங்க ஓன் வேர்ட்ஸ்ல சம்மரைஸ் பண்ணி சுருக்கமா எழுதுங்க. எப்பவும் உங்க கியூஸ் அண்ட் சம்மரி செக்ஷன்ல சுருக்கமா ஷார்ட்டா எழுதுங்க. ஆனா நோட் செக்ஷன்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புல்லட்டிங் பாயிண்ட்ஸாவோ டயக்ராமாவோ சென்டென்ஸாவோ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். கியூஸ் அண்ட் சம்மரி செக்ஷனை நீங்க கிளாஸ் முடிஞ்ச வாட்டியோ இல்ல ஃப்ரீ டைம்ல ரிவிஷன் பண்ணும்போதோ ஃபில் பண்ணிக்கலாம். நம்பர் 2, மைண்ட் மேப் மெத்தட். மைண்ட் மேப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கிறது நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணவும் எக்ஸாம் அப்போ ஈஸியா ரீகால் பண்ணவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு செமையான மைண்ட் மேப்பை எப்படி கிரியேட் பண்ணணும்னா ஒரு பிளாங்க் பேஜ்ல நீங்க படிக்கிற கான்செப்டோட டைட்டில சென்டர்ல எழுதி அதை சுத்தி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ அந்த டைட்டிலுக்கு ரிலேட்டடான ஹெட்டிங்ஸ், ஐடியாஸ், கீ பாயிண்ட்ஸ்னு அதை சுத்தி எழுதி அதை டைட்டிலோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ்க்கும் சம்பந்தமான சப் ஹெட்டிங்ஸை எழுதி அதை ஹெட்டிங்ஸோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிருக்க பெஸ்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் வீடியோல மைண்ட் மேப் கன்ஸ்ட்ரக்ட் பண்றத பத்தி எக்ஸாம்பிளோட டீடைல்டா சொல்லிருக்கேன். சோ அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், கிளிக் பண்ணி பாருங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க மைண்ட் மேப் நோட் டேக்கிங் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். மைண்ட் மேப் மூலமா உங்களால ஒரு பெரிய கான்செப்டை ஈஸியா விஷுவலைஸ் பண்ணி ரிவிஷன் பண்ண முடியும். உங்களோட மைண்ட் மேப் எஃபெக்டிவா இருக்க டைட்டில், ஹெட்டிங், சப் ஹெட்டிங்ஸ்க்கெல்லாம் டிஃபரெண்ட் கலர்ஸை யூஸ் பண்ணுங்க. நம்பர் 3, அவுட்லைன் மெத்தட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காமனா யூஸ் பண்ற ரொம்ப சிம்பிளான மெத்தட் இதுதான். அதாவது நீங்க நோட்ஸ் இருக்கும்போது மெயின் ஹெட்டிங்ஸை எழுதிட்டு அதோட கான்செப்ட்ஸை சப் பாயிண்ட்ஸாவோ இல்ல புல்லட்டிங் பாயிண்ட்ஸாவோ எழுதுறது. ஒருவேளை நீங்க அவுட்லைன் மெத்தட ஆல்ரெடி யூஸ் பண்றீங்கன்னா ஒவ்வொரு மெயின் ஹெட்டிங்ஸ்க்கு கீழேயும் கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போது ஏதாவது அடிஷனல் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணனும்னா கூட ஆட் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 4, சார்ட்டிங் மெத்தட்.
டிஃபரெண்ட் கேட்டகரிஸ், டைப்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ்னு 2-3 விஷயங்களை ரிலேட் பண்ணி படிக்கிறதுக்கு இந்த சார்ட்டிங் மெத்தட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார்ட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னா, டாபிக் நேம், டெஃபினிஷன், டைப்ஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்னு உங்களுக்கு தேவையான காலம்ஸை கிரியேட் பண்ணிட்டு உங்களோட நோட்ஸை அந்தந்த கேட்டகரிஸ்க்கான காலம்ல எழுதிக்கோங்க. கண்டிப்பா இந்த நோட் டேக்கிங் மெத்தடை யூஸ் பண்ணி எக்ஸாம் டைம்ல ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ண முடியும். நம்ம இப்ப வரைக்கும் பார்த்த 4 நோட் டேக்கிங் மெத்தட்ஸ்ல உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுங்க. தேர்ட் செக்ஷன், எஃபெக்டிவா ஸ்டடி நோட்ஸ் எடுக்கிறதுக்கான 7 டிப்ஸை பத்தி பார்ப்போம். டிப் 1, டீச்சர் சொல்ற எல்லாத்தையுமே நீங்க நோட்ஸா எடுக்கணும்னு அவசியம் இல்ல. டிப் நம்பர் 2, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான போர்ஷன், அடிக்கடி வர கொஸ்டின் கொஞ்சம் கவனமா லிசன் பண்ணுங்கன்னு டீச்சர் சொல்லும்போது அந்த போர்ஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தனியா ஹைலைட் பண்ணி நோட்ஸ் எடுங்க. டிப் நம்பர் 3, ஒருவேளை நீங்க அட்டெண்ட் பண்ற கிளாஸ்ல ஏதாவது உங்களுக்கு புரியலனா இமிடியேட்டா உங்களோட டவுட்ஸை டீச்சர்ஸ்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. புரியாத கான்செப்ட நோட்ஸா எடுக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. டிப் நம்பர் 4, கலர்ஸ் உங்க பிரெயினோட கிரியேட்டிவ் சைட ஸ்டிமுலேட் பண்ணி நீங்க படிக்கிறத இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தும். சோ உங்களுக்குன்னு ஒரு கலர் கோடிங் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. உதாரணத்துக்கு முக்கியமான क्वेश्चंस ரெட் கலர்ல, டெஃபினிஷன்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் ப்ளூ கலர்லன்னு டிஃபரெண்ட் கலர்ஸை யூஸ் பண்ணி நீட்டா நோட்ஸ் எடுங்க. டிப் நம்பர் 5, கிளாஸ் முடிஞ்ச 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க எழுதின ஸ்டடி நோட்ஸை ரிவ்யூ பண்றத ஹாபிட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எடுத்த நோட்ஸை ரிவிஷன் பண்ணாதப்போ ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 40% இன்ஃபர்மேஷனை மறந்து போறதாவும், நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல 60% இன்ஃபர்மேஷனை மறந்து போறதாவும் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. டிப் நம்பர் 6, ஒவ்வொரு நாளும் நீங்க எழுதின ஸ்டடி நோட்ஸை தூங்க போறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணி ஏதாவது அடிஷனல் பாயிண்ட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 7, நோட்ஸை ஒரு முறை ரிவ்யூ பண்ண வாட்டி அதுல எழுதியிருக்க எவ்வளவு விஷயங்களை உங்களால பார்க்காம சொல்ல முடியுதுன்னு செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ரீகால் பண்ணி செல்ஃப் டெஸ்ட் பண்றது உங்க பிரெயினோட லாங் டர்ம் மெமரியில ஸ்டோர் ஆக ஹெல்ப் பண்ணும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த இந்த 7 டிப்ஸ் கண்டிப்பா நீங்க எக்ஸாம் டைம்ல ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணவும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிரீன்ல இருக்க 7 பெஸ்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி ட்ரிக் வீடியோஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட், புக் ரிவ்யூஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம அனிமேட் ஏஷியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.